ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மழை விழுந்தது. நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே மழை விழுந்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பச்சை பசங்க ஆகிட்டு. அந்த மழை விழுந்த காரணத்தினால இன்றைக்கி ஒரு உழவு. ஏன்னா மழையில் உழவு அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழையில் உழவு அடிக்கும்போது ரொம்ப இதெல்லாம் ஆகாது, புழுதி வராது. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே உழவு. ஸோ மாமரம்லாம் பாருங்கள் இப்போ தான் காய்க்கிற பருவத்தில் இருக்குது. ஒரு மாமரத்துலையும் உள்ள பிஞ்சுகள்லாம் நல்லா குவிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு உழவு போடுறோம். அப்படியே அந்த பக்கம் முருங்கைக்கு இன்றைக்கி மருந்தடி வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே மருந்து அடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் போகும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாமரம் பூ எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள். பூ நல்லா அடிச்சிருக்கு. இந்த மாங்காய்கள் பாருங்கள். இந்த காய்கள் எல்லாமே சுத்தமாக புளிக்காது. பாருங்கள், ஒரு எறும்பு கூடு ஒன்று மரத்தில் இருந்திருக்கு. அது உழவு போடும்போது தட்டினோன்னா அந்த எறும்பெல்லாம் எப்படி வருது பாருங்கள். எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள். ஒரு 4 இலையில மட்டும்தான் இருக்குது கூடு கட்டி. இவ்வளோ எறும்பு கூட்டமாக வாழுது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாருங்கள், உழவு போயிட்டுருக்கு. அதாவது ஒரு புழுதி வரல பாருங்கள். டிராக்டரில் இருந்து சுத்தமாக ஒரு புழுதி கூட வரல. இதே நம்ம மழை வராமல் வெயில் நேரத்தில் அடிச்சிருந்தோம்னா மண் உழவே அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மண் வந்திருக்கும். சுற்றி பாருங்கள், எல்லாமே மாமரம் தென்னை மரமாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம உழவடிக்க போகிறோம். இங்கேருந்து அது அந்த கடைசி வரைக்கும் உழவடிக்க போகிறோம். மாங்காய் பாருங்கள், கலரே ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். பழுத்தா ரெட் கலரில் மாறிடும் இந்த மாங்காய் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாங்காய் சின்னது தான் அதிக டேஸ்ட் இருக்கும். மாங்காய் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு. இன்னும் பூவெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. எல்லா மரத்துலேயுமே பூ நல்லா அடிச்சிருக்கு. இந்த தடவை மாங்காய் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோவா வெயில் இல்லை. மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சி. ஆனால் இருந்தாலும் வெயில் சுத்தமாக இல்லை. மழை வந்ததுனால வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. பாருங்கள், ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக அடிச்சுட்டு உழவு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் பூ தான் எல்லா மரத்துலேயும் நல்லா அடிச்சிருக்கு. மாங்காயில் நல்ல வருமானமும் இருக்குது. மாங்காய் தான் அதிக வருமானமே. வருமானம் இருக்குது. என்ன தென்னை மரத்து தேங்காய் விட எங்கள் மாங்காய் தாங்க அதிக வருமானம் தரும் நமக்கு. அவ்வளோதான், அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது ஃபுல்லாக நானே அடிச்சிருவேன். புழுதி இல்லைங்க, ஒரு பாட்டில் புழுதி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி கொக்கு இப்போதைக்கு ஒன்று தான் வந்திருக்கு. இன்னும் கூட்டமாக வந்துடும். எப்படி மண் எவ்வளோ அழகாக புழுதியெல்லாம் எல்லாமே எவ்வளோ அழகாக உழவு போகுது. அது மழை வந்ததுனால மட்டும்தான் இப்படி போடுது. அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ புல் பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த கடைசி இடம் உழவு அங்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடைசி இடத்துல புல் எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். முட்டளவுக்கு புல் இருக்குது. வெட்டவே மாட்டுது பாருங்கள். புல்லை 2-3 டைம் அடிக்கணும். அடிச்சுட்டு ஃபுல்லாக உழவு நீட்டாக அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.